பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த தாய் அதை பார்க்க வேண்டும் என்று துடித்தாள். பதில் சொல்ல முடியாமல் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள் மருத்துவச்சி. அலறிப்போனாள் அம்மா. ஐயோ, என்ன ஆயிற்று? ஏன் என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? செத்து போச்சா என்றாள். இல்லை, சாகவில்லை என்றால் மருத்துவச்சி. ஆனாலும் அந்த குழந்தை செத்து போயிருக்கலாம் என்றாள். ஏன் அப்படி சொல்லுகிறீர் என்று பதறி அடித்தால் அந்த தாய். உடனடியாக அந்த மருத்துவச்சி சொன்னால், உன் குழந்தை ஊமையாக குருடாக பிறந்திருக்கிறது என்று. பதறிப்போன அந்த தாய் அழுதாள், கண்ணீர் வடித்தாள், மனவேதனைப்பட்டாள். துயரத்தோடு இருந்தும் கூட கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னால், பரவாயில்லை, இது என் குழந்தை, எனக்கு பிறந்த குழந்தை, எனக்காக கடவுள் கொடுத்த குழந்தை என்று அதை வாங்கிக் கொண்டாள். அதை வளர்த்தெடுத்தால் நன்றாக வளர்ந்தது. உண்மைதான், அந்த குழந்தை குருடாக பிறந்தது, ஊமையாக இருந்தது. ஆனால் ஒருபோதும் மூளை வளர்ச்சி குன்றி இருக்கவில்லை. மூளை வளர்ச்சி பெற்றிருந்த அந்த குழந்தை தொடர்ந்து எழுதத் தொடங்கியது. எழுத எழுத மிக பெரும் ஒரு எழுத்தாளராக மாறியது. ஆம், அந்த குழந்தைதான் ஹெலன் கெல்லர். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆனால் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைப்பவரோ பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தையை நாம் பார்க்கும்போது இரண்டு நிலைப்பாடுகளை நமக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லுவதை பார்க்கிறோம். முதல் வாசகத்திலும் இரண்டு நிலைப்பாடுகள், இன்றைய பதிலுரை பாடலிலும் இரண்டு நிலைப்பாடுகளை பற்றி இறைவன் பேசுகிறார். இரண்டாம் வாசகத்திலும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அத்தகைய இரண்டு வகையான நிலைப்பாடு உண்டு. மனிதரில் நம்பிக்கை வைப்போர், இறைவனில் நம்பிக்கை வைப்போர் என்று இரண்டு நிலையாக பிரித்து இன்றைய முதல் வாசகம் அடையாளம் காட்டுகிறது. மனிதரில் நம்பிக்கை வைப்போர் எப்பேற்பட்டவர்கள் என்றால், அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பானவர்கள். ஏனென்றால் அவர்கள் பயன் தருவதில்லை. வறண்ட பகுதியிலே அவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் உவர் நிலத்தில் காணப்படுகின்ற எதற்கும் உதவாத பதர் போன்றவர்கள். ஆனால் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைப்பவர்களோ பேறு பெற்றவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களது நம்பிக்கை ஆண்டவரே. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார்கள். நீரோடையை நோக்கி அவர்கள் வேறிடுவார்கள். வெப்பம் மிகுந்த காலத்திலும் அவர்களுக்கு அச்சமோ பயமோ கலக்கமோ இல்லை. ஏனென்றால் அதன் இலைகள் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். வறட்சியிலும் அதற்கு கவலை கிடையாது. எப்பொழுதும் அவர்கள் கனி கொடுப்பார்கள். இதுதான் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கும் கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு பக்கம் நமக்கு மிகுந்த வறட்சி உண்டாகிறது, மற்றொரு பக்கம் வளமையும் செழுமையும் இருக்கிறது. எந்த பக்கம் வறட்சி என்றால், மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பல நேரங்களில் அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். அவர்கள் ஒன்றுக்கும் உதவாமல் புறந்தள்ளப்படுவார்கள். இந்த உலகத்தினால் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வெறுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் தங்களுடைய வாழ்க்கையே இழக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆனால் நம்பிக்கை கடவுளின் மீது வைத்திருக்கிறவர்களோ ஒருபோதும் தளர்ச்சி உறுவதில்லை. ஒருபோதும் அவர்கள் நம்பிக்கை இழப்பதில்லை. மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் கூட அவர்கள் துணிவோடு எழுந்து நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இறை நம்பிக்கை. இன்றைய பதிலுரை பாடலிலும் கூட நற்பேறு பெற்றவர் யார் என்றும் பொல்லாதவர்கள் யார் என்றும் இரண்டு ஒப்புமை செய்திகளை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். நற்பேறு பெற்றவர்கள் பொல்லாரின் சொற்படி நடவாதவர்கள், தீய வழியில் அவர்கள் செல்லாதவர்கள், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர்கள், ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் என்றென்றும் மகிழ்ச்சி உறுபவர்கள்,
அவர்கள் நீரோடையோரம் நரம்பட்ட மரத்திற்கு ஒப்பாவனவர்கள். அவர்கள் கனி கொடுப்பார்கள், எப்பொழுதும் பசுமையாக இருப்பார்கள். எந்த செயலை செய்தாலும் கடவுள் அவர்களுக்கு வெற்றியை தருவார். இவர்களே நற்பேறு பெற்றவர்கள். அதே நிலையில் பொல்லாரை பற்றியும் ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். அவர்கள் யார்? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அவருடைய செயல்பாடுகள் என்ன என்று பார்க்கும்போது அவர்கள் பதரை போன்றவர்கள். அழிவின் பாதையை தேர்ந்தெடுத்து நாள்தோறும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவர்கள். ஒரு காலம் அவர்கள் வாழ்வதினால் எந்த பயனும் இல்லை. எனவே அவர்கள் பயனற்றவர்கள். அவர்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் மீண்டும் மீண்டும் தோல்வியே பெறுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் பொல்லாததாய் அமைந்திருக்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகம் அத்தகைய இரண்டு நிலைப்பாட்டை மீண்டும் நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது. ஒரு பக்கம் இறப்பு, மற்றொரு பக்கம் வாழ்வும் உயிர்ப்பும். இறப்பின் அடையாளமாக சொல்லப்படுவது பாவம், அழிவு. எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ, எவன் ஒருவன் குற்றங்களுக்கு மேல் குற்றம் புரிந்து ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிறானோ, அத்தகைய மனிதனுக்கு அழிவு நிச்சயம், நரகம் நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்துகிறது இன்றைய இரண்டாம் வாசகம். அதே நிலையில் ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைப்பவனோ கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளுகிறான். கிறிஸ்துவின் மீது அவன் முழுமையான நம்பிக்கை வைத்திருப்பதனால் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறான். அவருடைய உயிர்ப்பிலே பங்கு பெறுகிறான். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீணானதே என்று சொல்லப்படுகிற இறைவார்த்தை, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது என்று சான்று பகர்கிறது இறைவார்த்தை. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அத்தகைய இரண்டு நிலைப்பாடுகளையே நாம் காண்கின்றோம். ஒரு பக்கம் பேறு பெற்றவர்களாக அடையாளப்படுத்தப்படுபவர்கள், மற்றொரு பக்கம் கேடுற்றவர்களாக அடையாளப்படுத்தப்படுபவர்கள். யார் பேறு பெற்றவர்கள்? இந்த இடத்தில் ஏழைகளை பேறு பெற்றவர்களாக, பட்டினியாய் இருப்போரையும், அழுது கொண்டிருப்போரையும், இகழப்படுவோரையும், துன்பத்தில் இருப்போரையும் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படி இவர்கள் பேறு பெற்றவர்களாக மாற முடியும்? ஒருவர் ஏழையாக இருப்பதினாலேயே பேறு பெற்றவரா? பட்டினியாயிருந்தால், அழுது கொண்டிருந்தால், இகழப்பட்டால், துன்பப்பட்டால் அவர்கள் பேறு பெற்றவர்களா? இந்த நிலையை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? இது ஒரு முரண்பாட்டை நமக்கு தருகிறதல்லவா என்கிற புரிதலை இந்த இடத்திலே நாம் செலுத்தி பார்க்கும்போது, அன்பிற்குரியவர்களே, உண்மைதான். ஆண்டவர் சொல்லுகின்ற பேறு பெற்ற நிலை என்பது ஏதோ ஏழ்மையில், வறுமையில், துன்பத்தில் அழுது கொண்டிருப்பதனால் மட்டுமல்ல. மாறாக அந்த ஏழைகளை அன்பு செய்ய இறைவன் அவர்களை தேடி வந்ததினால். ஆம், ஏழை லாசருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்வு அவரை தேடி வந்ததனால் அந்த ஏழை லாசர் பேறு பெற்றவராக மாறுகிறார். இந்த இடத்திலே பட்டினியாய் கிடப்பதனால் ஒருவன் பேறு பெற்றவன் அல்ல. மாறாக ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வறண்ட பாலை நிலத்திலே பசியோடு இருந்தவர்களுக்கு முழுமையான நிறைவான உணவளித்ததனால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏதோ அழுது கொண்டிருப்பதனால் ஒருவன் பேறு பெற்றவன் அல்ல. மார்த்தாவும் மரியாவும் தன் சகோதரன் லாசரை இழந்தபோது கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்களே, அந்த கண்ணீரில் ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருந்து அவர்களை தேற்றியதினால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் அவர்களோடு உடன் நின்றதினால், அவர்களை அரவணைப்பதினால், அவர்களை தேடி வந்ததினால் பேறு பெற்றவர்களாக மாறப்படுகிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே. ஆனால் கேடுற்றவர்கள் யார் என்று பார்க்கும்போது, செல்வர்கள், உண்டு கொடுத்திருக்கிறவர்கள், இன்பத்திலே திளைத்திருப்பவர்கள், புகழ்ச்சியை விரும்பி நாடி தேடுகிறவர்கள், இவர்களுக்கு ஆண்டவர் ஐயோ கேடு என்று சாபனையை கொடுப்பதை பார்க்கிறோம். இது ஒரு மிகுந்த வேதனையை, துயரத்தை தருவதாய் அமைந்திருக்கிறது. நிச்சயம் ஒருவரை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லும் போது அது நமக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியை தருவதில்லை, வேதனையை தருகிறது, துன்பத்தை தருகிறது. உண்மைதான். ஆனால் இந்த இடத்தில் செல்வத்தை வைத்துக் கொண்டிருப்பதாலோ, நன்றாக உணவு வகைகளை சமைத்து உண்பதாலோ, வாழ்விலே இன்புற்றிருப்பதினாலோ, அல்லது புகழ்ச்சியை நாடி விரும்பி தேடுவதாலோ ஒருவருக்கு ஐயோ கேடு அல்ல. மாறாக
இந்த செல்வர்கள் என்பவர்கள் பிறரை ஏமாற்றி பறிக்கும் போது, பிறருடைய வயிற்றிலே அடித்து அவர்களுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை உறுதி செய்து அவர்களிடத்தில் வஞ்சித்து பறிக்கும் போது இந்த செல்வர்களுக்கு ஐயோ கேடு. தன்னிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழாமல் சுயநலத்தோடும் தற்பெருமையோடும் வாழும்போது இவர்களுக்கு ஐயோ கேடு. இன்புற்றிருப்பது தவறு அல்ல, மாறாக அந்த இன்பத்திலும் ஏழை எளியவர்களை, கண்ணீரில் வாடுபவர்களை, வறுமையில் இருப்போரை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் இந்த இடத்தில் பாவமாக காணப்படுகிறது. இன்புற்றிருப்பது பாவம் அல்ல, மாறாக அந்த இன்பத்திலே அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் போது ஏழை எளியவர்களை, பாவிகளை, வாழ்விலே கஷ்டப்படுகிறவர்களை, வறுமையில் இருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் பாவநிலை. அதனால்தான் அவர்களுக்கு ஐயோ கேடு. புகழ்ச்சியை விரும்பி தேடுவதனால் இந்த இடத்தில் பாவம் இல்லை, அதனால் அவர்களுக்கு ஐயோ கேடு இல்லை. மாறாக தற்பெருமையோடு இருக்கும்போது, ஆணவத்திலும் அகங்காரத்திலும் திமிரிலும் இருக்கும்போது அவர்களுக்கு ஐயோ கேடு என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆம், இந்த உலகம் நம்மை நிராகரிக்கலாம், இந்த உலகம் நம்மை வேண்டாம் என்று வெறுத்தொதுக்கலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்மை வெறுப்பதில்லை. கடவுள் நம்மை ஒருபோதும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பதில்லை. கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு அகன்றிருப்பதில்லை. அவர் நம்மை தேடி வருகிறார், நமக்கு ஆறுதல் தருகிறார், நம் வாழ்வை மாற்றுகிறார், நம்மை மேலே உயர்த்துகிறார், இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து பேறு பெற்ற நிலையிலே நம்மை வாழச் செய்கின்றார். அத்தகைய உறுதியை கொடுப்பதுதான் இன்றைய இறைவார்த்தை. ஆம், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் நிச்சயம் பேறு பெற்றவர்கள். அவர்களுக்கு என்றுமே தோல்வி கிடையாது, வாழ்வில் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவார்கள். எனவே இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்போம். இந்த இறைவார்த்தை தருகிற உண்மைக்கு சான்று பகர்கிற நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம். ஆமீன்.